மேட்ச் எப்படி போச்சு, எப்படி பாத்தீங்க ப்ரோ? மேட்ச் வந்து பாக்கிறதுக்கே வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஈஸியா முடிஞ்சுது. எப்படி ஈஸியா முடியுமோ அப்படி முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி முடிஞ்சதோ 100 ரன்ல ஜெயிச்சோமோ அந்த மாதிரி ஈஸியா போயிடுச்சு ப்ரோ. இதெல்லாம் ஒரு டீம் நினைச்சு ஆடுன்னு இருக்கும். எப்படி இந்த டீம் எப்படி ஆக்கி வச்சுக்கிறானுங்க பாரு ப்ரோ. ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா உள்ள இருக்கிறாரு. அவர் என்னதான் பண்றாரோ கேட்டுன்னு. அவர் வந்து ஆனா இன்னும் டஃபா கூட போய் ஆடலாம். வெறுப்பா ஆடுனுக்குறாங்க ப்ரோ. வரத்துக்கே வெறுப்பாகுது ப்ரோ மேட்சுக்கு. எவனுமே டஃப் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சுதா இல்லையா ப்ரோ டஃப் கொடுத்தாங்களா இல்லையான்னு? எவனுமே இல்ல ப்ரோ. 160 ஒரு ரன்னா ப்ரோ. அவன் 220 240 அடிச்சுனுக்குறான். 160 ஒரு ஸ்கோர் அடிச்சுன்னுக்குறானுங்க. சிஎஸ்கே நல்லா தான் ஆடிச்சு. இதே கொஞ்சம் ஃபார்மா ஆடி உருவி பட்டேலும் சாம்சனும் ஆடினாங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகி போலிங் கரெக்டா இருக்குது ப்ரோ. எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் அகில் ஹுசைன் மட்டும் ஏன் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் மட்டும் வந்தாருன்னா இன்னும் போலிங் ஸ்ட்ராங் ஆயிடும். சாம்சனும் உருவி பட்டேல் மட்டும் ஆடினா பிளே கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது ப்ரோ. 5 மேட்ச்ல 4 மேட்ச் வச்சா கன்ஃபார்ம் போலாம். இப்ப 4 டீம் கன்ஃபார்மா இருந்துச்சு. ஆனா நேத்து ஆர்சிபி RR தோத்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அதுக்கப்புறம் எல்லா டீம் அடி வந்து அவனுங்களும் காணாம போயிடுவானுங்க. எப்படினாலும் சிஎஸ்கே ஒழுங்கா ஆடினாங்கன்னா பிளே ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ கன்ஃபார்மா. நாங்க எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ். இன்னைக்கு அந்த விண்டேஜ் சிஎஸ்கே பார்த்திருக்கோம். தோனி 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 இல்லன்னு நிறைய பேர் எங்களை கலாச்சாங்க. இந்தியா முழுக்க கலாச்சாங்க. மற்ற டீம்ஸோட சப்போர்ட்டர் கலாச்சாங்க. பட் டுடே இட் இஸ் விண்டேஜ் சிஎஸ்கே. விசில் போட வந்தோம், விசில் போட்டு போறோம். சாம்பியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒரே லீக்ல ஒரே சீசன்ல மும்பையை 2 வாட்டி தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் சென்னை. சிஎஸ்கே எல்லாரும் விசில் போடுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா விளையாடினாங்க. இல்ல ருத்ராஜ் ரொம்ப கன்சிடரா இருந்தாரு. ஹேங்கர் ரோல் ப்ளே பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சப்ராஸ் சொல்ல வரணும். சீனியர்ஸ் பிளேயர்ஸ்க்கு டெபியூட்ல ரெஸ்ட் கொடுக்கணும். சிவம் துபே கொஞ்சம் இன்னும் பிளெக்சிபிள் ஆகல. ரெஸ்ட் எடுக்கும். மேட்ச் சூப்பரா இருந்தது. மேட்ச் பார்த்ததுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நிறைய 4-6 போட்டு பட்டாசா நீங்க விளையாடிட்டாங்க. ருத்து வேற லெவல். நல்லா கார்த்திக் நல்லா பண்ணார். ஃபீல்ட் பண்ணார். பேட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாமே அது எப்படி சொல்றதுனே தெரியல. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. 2 டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 டீமும் மிஸ்டேக்ஸும் பண்ணாங்க. ஈக்குவல் மிஸ்டேக்ஸ், ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல கேம். ஆக்சுவலி இது வந்து பிட்ச் நம்பர் 5 பேட்டிங் பிட்ச். இங்க வந்து நல்லா ஒரு 200 அடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து 2 டீமே பவுலிங் நல்லா பண்ணாங்க. நல்ல கேம். ஆனா ஓவராலா பெஸ்ட், ஒன் ஆஃப் த குட் கேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஎஸ்கே வின் ஆனதுக்கு. ருத்ராஜ் கைக்வாடு நல்லா பிளே பண்றாங்க. கார்த்திக் சர்மா இந்த மேட்ச்ல நல்லா பிளே பண்ணிருக்காங்க. சஞ்சு சாம்சன் மட்டும் ஃபார்ம்ல வரல. கொஞ்சம் போட ஃபார்மை விட்டு வரல. சிவம் துபே தூக்கலாம். மும்பை சைடுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறமா நூர் அகமது இவங்கன்னா வந்து விக்கெட் எடுத்து மேட்ச் நல்லா கொண்டு வந்து 116 டார்கெட் ஆச்சு. சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச் வின் ஆயிருக்கு. நல்லா தோனி மிஸ் பண்றோம். தோனி கோச்சா வந்தா கூட நல்லா இருக்கும். மேட்ச் வந்தா பார்க்கலாம். சிவம் தூபேன்னு வந்து நம்ம சிஎஸ்கேல வச்சிருக்காங்க. அவரை வந்து 2 வருஷமா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு 2 கேட்சை விட்டுட்டாரு. இல்லைன்னா அந்த நமந்தீர் என்றவர் வந்து 50 அடிச்சிருக்க மாட்டாரு. அவர் வந்து ஏதோ ஒரு இதுல இருக்காரு. அவருக்கு வந்து அவரை எடுத்துட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கார்த்திக் சர்மா இந்த உருவில் பட்டேல போன மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் அடிச்சாரு. பார்க்கவே மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதனால அது போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டோனி இல்ல டோனி வருவாரு புலி வருதுன்னு ஏமாத்தி டிக்கெட் சேல்ஸ் பண்றது இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க. டோனி இல்லாம இருந்தாலும் சென்னை ரசிகர்கள் எப்பயுமே சென்னை மேட்சை பார்ப்போம். டோனியை வந்து அவரால் வயதாயிருச்சு. அவரை வந்து ஒரு கோச்சா கொண்டு வாங்க. நல்ல ஒரு டீமுக்கு ஆலோசனையா கொண்டு வாங்க. அவரை காட்டி ஏமாத்தாதீங்க. வேணாம், நாங்க வருவாருன்னு பாக்குறதெல்லாம் வேணாம். அவரால் முடியல, போதும். அவர் விளையாண்ட வரைக்கும் போதும். அவரை ஒரு கோச்சா நாங்க பாக்குறதுல சந்தோஷப்படுறோம். சஞ்சு சாம்சன் போன்ற வீரர்களை ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் எடுத்த மாதிரி இந்த தூபேவை கொடுத்துட்டு யாரையாவது ஒரு ஆள் சமயக்காரனை கூட ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போறதுக்கு உதவும் நாங்க நினைக்கிறோம் சார். நன்றி. மேட்ச் எங்களை பொறுத்த வரைக்கும், எம்ஐயை பொறுத்த வரைக்கும் தோல்வி இருந்தாலும் சோகம் தான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாப் எடுக்காம அவர் செகண்ட் ஹாப் எடுத்துடலாம். எதுக்காக கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தாருன்னு தெரியல. அவர் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பா இருந்தா நாங்க என்ன பண்றது? கடைசி வரைக்கும் கீழே போயிட்டே தான் இருக்கிறோம். ஒஸ்ட்டுங்க. அவரோட கேப்டன்சியால மட்டும்தான் கீழே போயிட்டு இருக்கு மும்பை. தயவு செய்து அதை எடுத்து சூரியகுமார் கையில கொடுத்தா கூட போதும். அவர் தானா கொடுத்தாக்க மேட்ச் தானா மேல வரும். இந்த இயர் போயிடுச்சு. அட்லீஸ்ட் அடுத்த இயராவது அவங்களை கொடுத்தாதான் மும்பை மேல வரும். இல்லைன்னா மும்பை கஷ்டம் தான். சென்னை நல்லா தான் பிளே பண்ணாங்க. மும்பையோட மெயின் மிஸ்டேக்கே எப்படி சொல்றது, பேட்டிங் தான் மெயினா.
ஃபினிஷிங் மிடிலோட ஓப்பனிங்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் இல்ல. ஹார்திக் பாண்டியாவும் அடிக்கல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிவம் துபே ஒண்ணுமே பண்ணல மேட்ச்ல. தோனின்னு சொல்றாங்க. தோனி எந்த மேட்ச் வருவாருன்னு தெரியல. இந்த ஐபிஎல் வருவாரான்னு தெரியல. அவரை வச்சு காசு பண்ணிட்டாங்க. ஆடுக்கெல்லாம் காசு பண்ணிட்டாங்க. நல்லா அவரை வச்சு வருவாரான்னு தெரியல. ஐபிஎலுக்குலாம் அவரு அப்படியே வச்சு காசு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். ஆஃப்டர் ஆல் மும்பை நல்லா விளாண்டோம். அந்த விக்டரி மட்டும் போதும். ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு பிரைடு மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும். அவ்வளவுதான். தேங்க்யூ. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேடியத்துக்கு வர்றது. லிட்டரலி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. பட் மும்பை கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சிஎஸ்கேனா இதாங்க கம்பேக்னா இதான். இன்னும் 5 மேட்ச் தான். பிளேயர்ஸ்குள்ள வின் பண்ணி கப்பா தூக்குறோம். அவள் தான். இப்போ இன்னைக்கு நூர் அஹமத் சூப்பரா போட்டாங்க. அன்சில் கம்போஸ், கார்த்திக் சர்மா அவங்களோட பங்கு சூப்பரா ஆனாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பரா ஆனாங்க. இன்னைக்கு பும்ராவும் நல்லா போலிங் போட்டாங்க. கடைசியில வந்து மும்பையும் நல்லா ஆனாங்க, சென்னையும் நல்லா ஆனாங்க. மும்பை வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. கேட்சஸ்லாம் டிராப் பண்ணாங்க. சிவம் துபே ஒரு கேட்ச் டிராப் பண்ணான். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா வந்திருக்கும். சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம். ஹாப்பி. ரொம்ப ஆசையா இருந்தாரு, தோத்துட்டாரு. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல. அடுத்த வாட்டி நம்ம வந்து திருப்பி கம்பேக் அடுத்த வாட்டியும் நீங்க வர மாட்டீங்க. இந்த வாட்டி திருப்பி சொல்றேன். அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி தான். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அவ்வளவுதான், முடிஞ்சது. எவ்வளவு நாள் தோற்றால் பயிற்சி சொல்லுவீங்க? ஜெயிக்கிற வரைக்கும். அவ்வளவுதான். ஒன் டே வில் வின். தட்ஸ் இட். ஹார்திகோட கேப்டன்ஷிப் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. அகைன் ஐ திங்க் ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்கணும். கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் இல்லாதனால மும்பைக்கு பயங்கரமான டவுன்ஃபாலாக தான் இருக்கு. பட் சி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு திருப்பி அகைன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் கொடுத்தா கண்டிப்பா மும்பையோட கேம்ஸ் நம்ம திருப்பி பார்க்கலாம். கண்டிப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு. தோனிக்காக தான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் காட்டுனால எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையில நடக்கும்போது தோனி ப்ளீஸ் see us, come us, we will support you.